இங்க ராக்கெட் ராஜா ஒருத்தர், அடுத்தது நெற்குன்றம் சூர்யா. அவர் வந்து பிஜேபியோட ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்னு சொல்லப்படுது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா நடுவீரப்பட்டு லெனின். இவங்க 3 பேரும் தான் இப்ப வந்துட்டு தடை செய்யப்பட்ட ரவுடிகள் சென்னைக்குள்ள வருவதற்கு. சென்னை மட்டும் இல்ல, சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை மாநில காவல் ஆணையரகம் இது 2த்துக்குள்ளேயும் வர்றதுக்கு இவங்களுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கு. சரி, அவங்க என்னங்க அப்ப எதுக்குங்க வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மேல இவ்வளவு கேசஸ் போகுது, அப்ப அவங்க சென்னைக்குள்ள வரணும்னா வராம இருக்க முடியாதே அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கும் இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட சில விஷயம் அலோவ் பண்ணிருக்காங்க. என்ன அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்டுக்கோ இல்ல பர்டிகுலர் காவல் நிலையத்துக்கோ மட்டும் அவங்க வந்து செல்லலாம். பழைய கேஸுக்கு. ஓகே, பழைய கேஸுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டுக்கு வராங்களா, வந்து வேலையை முடிச்சுட்டு நேரா கிளம்பி போயிடணும். நடுவுல யாரையோ பாக்குறதையோ எங்கேயோ போறதையோ மீட் பண்ற வேலையோ வச்சு அதை மீறி அசம்பாவிதம் நாங்க பொறுப்பு இல்லைங்கிறது வந்து இது சொல்ல வருது. பொறுப்பு இல்லைன்றது கிடையாது, தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றது தான் இங்க விஷயம். ஆக்சுவலி அது வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, எடுக்கிற நடவடிக்கை வந்து சின்ன நடவடிக்கையா எடுக்காது, தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 ரவுடிஸ் எந்த அளவுக்கு அவங்க வந்து அலர்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட பின்னணி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதுதான் இந்த இடத்துல வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது.